சன்னியாசி ஒருத்தர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில ஒரு மரத்தடியில நரி ஒன்று படுத்திருக்கு. ஏற்கனவே வேடன் வச்ச பொறியில சிக்கி தன்னுடைய 2 முன்னங்கால்களையும் இழந்த நரி அது. எந்த பக்கமும் அதால நடக்க முடியாது, அந்த மரத்தடியிலேயே இருக்குது. ஆனா அதை பார்க்க நல்ல வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி கொழு கொழுன்னு இருக்குது. இவருக்கும் ஆச்சரியம், இதுக்கு 2 முன்னங்கால்களும் இல்லை, இது எப்படி வேட்டையாடி சாப்பிடுது, எப்படி இவ்வளோ திடகாத்திரமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்து ஒரு சிங்கம் மாமிசத்தை எடுத்துட்டு வந்து இந்த நரி கிட்ட கொடுக்குது. நரியும் சாப்பிடுது. இந்த முனிவரால அதை நம்பவே முடியல. இது எப்படி நடக்கும்? இது தெய்வம் நமக்கு சொல்ல வர்ற செய்தியா? ஆமா, தெய்வம் தான் இந்த செய்தியை நமக்கு சொல்லியிருக்கு. இந்த நரிக்கே இப்படி உணவு கிடைக்குதுன்னா தெய்வீக பாதையில நடந்து போற நமக்கும் இனி இருந்த இடத்துலயே உணவு கிடைக்கும். இதுதான் தெய்வம் நமக்கு சொல்லியிருக்கிற செய்தின்னு இனிமேல நம்ம உணவு தேடி எங்கேயும் போக வேணான்னு அங்கேயே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 3 நாள் ஆகுது, இவருக்கு எந்த உணவும் வரல. 4வது நாள் பசி அதிகமாகி இவரால் தியானம் பண்ண முடியாம போயிடுது. ரொம்ப கவலையோட இருக்கிறப்ப அந்த பக்கமா ஒரு ஞானி வராரு. இந்த சிங்கம் நரிக்கு கொண்டு வந்து மாமிசத்தை கொடுத்தது இல்லையா, அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, இது தெய்வத்தினுடைய செய்தி தானே, எனக்கு மட்டும் ஏன் எந்த உணவும் கிடைக்கல அப்படின்றதுக்கு அந்த ஞானி சொல்றாரு, இது தெய்வத்தினுடைய செய்தி தான். ஆனா நீங்க ஏன் அந்த கால் இல்லாத நரி போல இருக்க முயற்சி பண்றீங்க? தாராள மனசு கொண்ட அந்த சிங்கம் போல இருக்க முயற்சி பண்ணலாமே அப்படின்னு கேக்குறாரு. மனிதர்கள்ல நிறைய பேரு அந்த நரி மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த சிங்கம் மாதிரி தாராள மனப்பான்மையோட இருக்கணும்ன்றத உணர்த்து தான் இந்த கதை.